வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை வேபும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்கின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உங்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்கின்றோம், உங்களோடு இணைகின்றோம். உங்கள் இல்லங்களிலே இறையாட்சியை நாங்கள் கொண்டு வருகின்ற இந்த முயற்சியிலே இறைவனுடைய அனுசரணை நமக்கு பல விதங்களிலே பயன்படுகின்றது, தேவைப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் அவதானித்து அனுபவித்து ஆராய்ந்து வருகின்றோம். இந்த ரீதியிலே நாங்கள் இன்று எங்களுடைய கலந்துரையாடலில் பிள்ளைகள் அவர்களுடைய அன்பு பரிமாணங்களை பெற்றோர்களிடமிருந்து குழந்தை பருவத்திலும் பிள்ளை பருவத்திலும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்களுக்கு அன்பு பரிமாணங்கள் கொடுக்க வேண்டிய இன்னும் ஒரு இனத்தவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு சாராரை நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது ஆசிரியர்கள். பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் நுழைகின்ற போது பெற்றோர்கள் இதுவரை கொடுத்து வந்த அல்லது கொடுக்க தவறிய அன்பு பரிமாணங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கடமையிலே ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இந்த விடயங்களை குறித்து ஆராய்வதற்காக இன்று நம்மோடு 2 ஆசிரியர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். திருமதி ஜெசில்டா அவர்கள் மற்றும் திருமதி டாரின் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெசில்டா, வணக்கம் திருமதி டாரின். உங்களை பற்றி நான் அறிமுகம் செய்வதற்கு முன்பு நீங்கள் இருவரும் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜெசில்டா. நான் திருமதி ஜெசில்டா ஜெராட். முதற்கண் பேபம் டிவிக்கும் ஃபாதருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக 25 வருடம் பணி நிறைவு செய்திருக்கின்றேன். என்னுடைய பணியானது கொழும்பு மறை மாவட்டத்தில் மறையாசிரியராகவும் ஒரு தமிழ் மொழி கற்பிக்கும் ஆசிரியராகவும் உயர்தரத்திலே கிறிஸ்தவ பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் பணி செய்கின்றேன். அதே போல் உளவள பயிற்சிகளும் பல நான் பெற்றிருக்கின்றேன். எனக்கு 3 பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இது காரணம் என்று நினைக்கிறேன். என்னை பற்றி நன்றி ஜெசில்டா அவர்களே. டாரின், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாவதாக நான் வேஃபம் டிவிக்கும் ஃபாதருக்கும் எனது நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆசிரியர் சேவையில் 17 வருடங்களை நிறைவு செய்துள்ளேன். அதேபோல் மறையாசிரியராக 27 வருடங்களை நிறைவு செய்துள்ளேன். தற்பொழுது நான் பம்பலப்பட்டி புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் கற்பித்து கொண்டிருக்கின்றேன். நான் பிஏ பிஜிடி இப்போ அதெல்லாம் முடித்து நான் மாஸ்டர்ஸ் படித்து கொண்டிருக்கிறேன். இறையியலையும் டிப்ளோமாவையும் முடித்திருக்கிறேன். இவ்வளவு போதும். அதாவது நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய கல்வி சார்ந்த உங்களுடைய அனுபவங்களையும் அறிவையும் பற்றி நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஆசிரியர் துறையிலே கைதேர்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆகவே ஆசிரியர்கள் என்ற முறையிலே பல்வேறு விடயங்களை இன்று உங்களோடு கலந்துரையாட நாங்கள் உங்களை அழைத்திருக்கின்றோம். முதற்கண் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வேலைப்பளுவின் மத்தியிலே நீங்கள் இருவரும் ஆசிரியர்களாக மாத்திரமல்ல, குடும்ப தலைவிகளாக இருந்து உங்களுடைய பணிகளையும் மேற்கொள்கின்றீர்கள். ஆகவே குடும்ப பொறுப்புகளின் மத்தியிலே உங்கள் நேர அவகாசத்தை எங்களுக்கும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனுள்ள முறையிலே கலந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற உங்களுடைய அன்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதாவது நாங்கள் இன்று பிள்ளைகளுடைய தேவைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் பிள்ளைகளுடைய தேவைகளை, பிள்ளைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகளுடைய ஆளுமை ஒரு மனிதனாக வளர்வதற்கு, முழுமையாக மனிதனாக வளர்வதற்கு அடிப்படையிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையிலே ஆசிரியர்களுடைய பங்கு மாணவர்களுக்கு அடிப்படையில் அல்லது பொதுவாக எவ்விதமாக அமைய வேண்டும் என்பதை பற்றி ஒரு அறிமுகத்தை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். முதலாவதாக ஃபாதர், கல்வி என்றால் என்னென்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அருமை, அது மிகவும் அழகான ஒரு கருத்து. அதாவது கல்வியில் இருந்து நாங்கள் ஆசிரியருடைய பணியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கல்வி என்பது உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு,
நல்லொழுக்கம் ஆகியவற்றை மதிப்புடன் வளர்க்க உதவுகிற ஒரு சமூக அமைப்பாக காணப்படுகிறது. கல்வியலாளர்களின் கூற்றின்படி இளைய தலைமுறையினரை முறையாக வழிநடாத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்வதிலும் அவர்களை வளர்ப்பதற்கு கல்வி மிக முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. அடுத்து கல்வி ஒரு சமூக நிறுவனம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது கல்வியானது அறிவு, திறமை என்பவற்றை கொடுத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி பண்பாடு, நடத்தை ஆகியவற்றை கொடுத்து மனிதனை முழுமையான ஆளுமை உள்ள ஒரு மனிதனாக, ஆற்றலுள்ள மனிதனாக உருவாக்குகின்றது இந்த சமூக நிறுவனம், கல்வி என்கின்ற சமூக நிறுவனம். தொடர்ந்து கல்வி என்னும் சொல்ல நாங்கள் பார்க்கும்போது கல்வி என்பதில் கல் என்ற அந்த வேர்ச்சொல், அதாவது ஆய்வு செய் என்ற அந்த வேர்ச்சொல்லிலிருந்து தான் கல்வி உருவாகின்றது. கல்வி எடியூகேஷன் என்ற ஆங்கில சொல்லால் உருவாக்கப்பட்டது. அந்த எடியூகேஷன் என்பது எடிகேஷியோ என்ற லத்தீன் சொல்லில இருந்து உருவாகியது. அதாவது வளர்த்தல் என்பது அதன் பொருள். அதில் வர எடியூகோ என்பது பயிற்றுவித்தல், கற்பித்தல் ஆகிய சொற்களை அது கொண்டுள்ளது, ஆகிய பொருளை கொண்டுள்ளது. அதாவது முன்னேற்றுதல், முன்னேற்றி விடல், உயர்த்தி விடல் போன்ற கருத்துக்களை அது கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாது கல்வி என்பது தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்கி அவங்களுக்குள்ளே இருக்கிற திறன்களை வெளிக்கொணர்வதாக காணப்படுகிறது. மற்றது கல்வி எனும்போது புறத்திலிருந்து எங்களுடைய ஐம்பொறிகள் மூலம் அகத்திற்குள் சென்று நடத்தை, பண்பாடு ஆகிய நல்ல பண்புகளை வெளிக்கொணர்வதாக காணப்படுகிறது. மிகவும் அருமையாக பல பரிமாணங்களிலே இந்த கல்வி என்ற விடயத்தை எங்களுக்கும் தெரியாத விடயங்கள் எல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள். மிகவும் நன்றி. அதாவது ஒரு மனிதனை முழுமையான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு கல்வி என்னென்ன பரிமாணங்களிலே விடுகின்றது விட்டு அது எப்படியாக ஒரு மனிதனை அவனுக்கு என்னென்ன அம்சங்களில் முன்னேற முடியுமோ அந்தந்த அம்சங்களெல்லாம் ஒன்று விடாமல் பார்த்து அவனை ஒரு முழுமையான மனிதனாக ஆக்குகின்ற ஒரு மிக பாரிய ஒரு பொறுப்பை கல்வி என்ற அந்த கருத்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த அருமையான கருத்தை கொடுக்கின்ற ஒரு பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே அந்த ஒரு ஆசிரியருடைய பங்கு என்று பார்க்கின்ற போது இந்த கல்வியை வழங்குகின்ற பணியிலே உங்களுடைய கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த சொல்லப்பட்ட கல்வியானது முறைப்படுத்தப்பட்டு ஒரு பாடத்திட்டமாக வகுப்பறைகளில் கற்பிக்கப்படும் பொழுது அது வந்து ஒரு பிள்ளைக்கு, அதாவது ஒரு குழந்தை தாயின் மடியிலே சிறு குழந்தையாக வளர்ந்த ஒரு குழந்தை இன்னும் ஒரு சமூக பரிமாணம் பெறுவதற்காக பாடசாலைக்கு வருகின்றார். அப்படி வரும் பொழுது அவன் அன்னை மடியில் பெற்ற அந்த பாதுகாப்பு, அரவணைப்பு, கரிசனை போன்ற அந்த உளவியல் தேவைகளை தன்னகத்தை கொண்ட ஆசிரியரை அவன் சந்திக்கின்றான். பாடசாலையில் அவன் ஒரு வகுப்பறையில் தன்னோடு 6 மணித்தியாலங்கள் தங்கியிருந்து தன்னை அக்கறையுடனும் அன்புடனும் கரிசனையுடனும் கவனிக்கின்ற ஒரு தாயை, அதாவது மாற்றான் தாய், இன்னும் ஒரு தாயை அவன் ஆசிரியராக சந்திக்கின்றான். அந்த அரிய பணியை நாங்கள் செய்வதில் உண்மையிலேயே நான் மிகவும் பெருமையும் மகிழ்வும் எய்துகின்றேன். ஏனென்றால் நான் ஒரு தாயாகவும் இருந்திருக்கின்றேன். அதே நேரம் நான் எல்லா பிள்ளைகளுக்கும் தாயாக இருப்பதிலும் என்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அழகான வார்த்தைகளை சொன்னீர்கள். அதாவது நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் என்ற ஒரு ரீதியிலே சில நேரத்திலே நம்முடைய அதாவது நவீன யுகத்து ஆசிரியர்கள் அறிவு வழங்குனராக இருக்கின்றேன், ஃபெசிலிட்டேட்டர் என்று ப்ரொஃபஷனல் ரீதியாக நான் என்னுடைய ஆசிரியர் துறையை பார்க்கின்றேன். நான் பட்டம் பெற்றிருக்கின்றேன், இந்த கல்வித்துறையிலே நான் கற்றிருக்கின்றேன், ஆகவே எனது கல்வித்துறையிலே நான் பெற்ற அறிவை நான் வழங்குனராக இருக்கின்றேன், அறிவு வழங்குனராக இருக்கின்றேன் என்ற மட்டத்திலே மாத்திரம் பார்க்காமல் நான் மாணவர்களுக்கு என்னை ஒரு தாயாக பார்க்கின்றேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் அது நெருடுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது, நெகிழ வைக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அதாவது எங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக நீங்கள் சொன்னது போல முழுமையாக வளர்ச்சி பெறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள்.
ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்தையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய கருத்து வந்து அடிப்படையிலே எங்களுடைய கருப்பொருள் இறைவனில் இணையும் இல்லறம். ஆகவே இறை விழுமியங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே விசேஷமாக இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக வர வேண்டும். காலத்துக்கு காலம் இறை விழுமியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கும்போது அன்பு பரிமாணங்களாக அது கொடுக்கப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த சிசு பருவத்திலே இருந்து கூட, அதாவது பிறப்புக்கு முன்பு ப்ரீநேட்டல் பீரியட் என்று சொல்கின்றோம், தாயுடைய கருவறைக்குள் மிகவும் அழகான ஒரு வளர்ச்சி, அந்த குழந்தைக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய புதுமைகளில் மிகவும் புனிதமான உன்னதமான ஒரு புதுமையாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். அந்த 9 மாதத்திலே ஒரு கரு உருவாகி, அது பிறகு அது முளையமாகி, அதற்கு பிறகு அது சிசுவாகி குழந்தையாக அவதரிக்கின்ற அந்த காலம் வரை ஏற்படுகின்ற ஒரு அழகான ஒரு புனிதமான புதுமையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே அந்த குழந்தை வரவிருக்கின்ற குழந்தை அழகான அன்பு அனுபவங்களை பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றது. அதனை தொடர்ந்து குழந்தையாக மாறுகின்றது. அவதரித்த பின்பு அந்த குழந்தைக்கு அன்பு பரிமாணங்கள் நீங்கள் சொன்னது போல போஷணை, கரிசனை, பாதுகாப்பு இது போன்ற ரீதியாக குழந்தை பருவத்திலே தேவைப்படுகின்றது. அதனை தொடர்ந்து பிள்ளை பருவத்தை ஏறுகின்ற போது ஏற்றுக்கொள்ளப்படுதல், அங்கீகாரம் செய்யப்படுதல், பாராட்டப்படுதல், தான் யார் என்று அடையாளப்படுத்தப்படுதல், தன்னுடைய அடையாளத்தை மெருகூட்டுதல், இது போன்ற ரீதியான அம்சங்களிலே பிள்ளைக்கு அன்பு தேவைகள் இருக்கின்றன. அதே ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ந்து வருகின்ற, அதாவது கட்டிளம் பருவ காலத்திலேயும் கூட இது தொடர்ந்து இந்த அன்பு பரிமாணங்களை எதிர்பார்க்கின்றது பெற்றோர்களிடமிருந்து, ஆசிரியர்களிடமிருந்து. ஆகவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட இந்த தேவைகளை புரிந்து பிள்ளைகளுக்கு அன்பும் அறிவும் ஊட்டுகின்றார்களா என்ற ரீதியிலே தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய குழந்தை பருவத்தை எடுத்துக்கொண்டால், குழந்தைகள் அதாவது அன்பு பெற்றுக்கொள்கின்ற தாயும் தந்தையும் விசேஷமாக ஒரு மூல குடும்பத்து அங்கத்தவர்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். தாய், தந்தை, மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் மற்றோர், பெற்றோர் மற்றும் மற்றோர், இப்படியாக அவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள, விசேஷமாக பெற்றோர்களிடமிருந்து, விசேஷமாக தாயிடமிருந்து பெறுகின்ற அந்த தொப்புள் கொடி அன்புறவு, சிம்பியாட்டிக் லவ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகின்றோம். இதிலே போஷணை, அன்பு போஷிக்கப்படுகின்றது உணவின் மூலமாக. அந்த குழந்தைக்கு தேவையான நேரத்தில், தேவையான அளவில், தேவையான விதத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த அன்பு பரிமாணம் ஆக உணவு, பால், தாய்ப்பால். அதுபோன்று கரிசனை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதாவது பிள்ளைக்கு அரவணைப்பு, அதே நேரத்திலே சுயாதீனம். இந்த இரண்டும் இணைத்தல், சுயாதீனம், இந்த இரண்டு அனுபவங்களும் சமநிலையிலே கொடுக்கப்படுதல். பாதுகாப்பு, குழந்தையுடைய அல்லது பிள்ளையுடைய மனதிலே தோன்றுகின்ற, அதாவது எனக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு மனதிலே தோன்றும் வரை பாதுகாப்பு கொடுக்கப்படுவது. இப்படியான ரீதியாக பிள்ளை அன்பு பரிமாணங்களை பெற்றோரிடம் பெற்றுக்கொள்கின்ற போது அந்த குழந்தை பருவமானது திருப்திகரமான நிலையிலே, அந்த உணர்வை நாங்கள் பார்க்கின்ற போது திருப்தி உணர்வு என்று பார்க்கின்றோம். அந்த உணர்விலே பிள்ளை அடுத்த கட்டத்தை அடைகின்றது, அதாவது பிள்ளை பருவத்தை அடைகின்றது. இதுவரை அதாவது இந்த பிள்ளை பெற்றுக்கொண்டு வந்த இந்த குழந்தை பருவத்து அனுபவங்கள் சில நேரங்களிலே குறைவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது தொடர்ந்து அந்த அன்பு பரிமாணத்தை அது எதிர்பார்க்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த பிள்ளையாக மாறி பள்ளிக்கூடத்துக்கு வருகின்றது. ஆகவே ஆசிரியர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தின்படி எப்படியாக இந்த பிள்ளைகளுடைய அன்பு பரிமாணங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது? அதாவது அறிவு ஊட்டுகின்ற அதே நேரத்திலே உணர்வு பரிமாணங்களையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தென்படுகின்றதா? அப்படி தென்பட்டால் அதனை நீங்கள் எப்படியாக அதற்கு முகம் கொடுக்கின்றீர்கள் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் கல்வியை வழங்கும் பொழுது நாங்கள் கல்வி வரலாற்றை எடுத்து பார்த்தோம்டா ஃபாதர், இந்த கல்வி வரலாற்றில் முதலாக வந்தது குருகுல கல்வி. குருகுல கல்வி, குருவுக்கு சிஷ்யர், குரு சிஷ்ய உறவு, அது ஒரு உறவு நிலை. உண்மையில கல்வியை நாங்கள் ஒரு ஃபைலை பார்க்கறது போல ஒரு மனித உயிரை நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு மனிதரோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். அப்போ அங்கே உறவு தான் வருகின்ற, உறவுக்கு அடிப்படை அன்பு. அப்போ இந்த குரு மேல் சிஷ்யனுக்கு ஒரு அன்பு
ஏற்பட்டு அவருக்கு பணிவிடைகள் செய்து அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கின்றார். அந்த மகிழ்வின் அடிப்படையில் அவர் ஒரு சாஸ்திரத்தையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ அந்த சிஷ்யனுக்கு தன்னுடைய இறுதி காலங்களில் கற்பிக்கின்றார். இப்படியாக தொடங்கியது தான் கல்வியினுடைய வரலாறு, ஆரம்ப கட்டம். அது படிப்படியாக பல பரிமாணங்கள் பெற்று இன்றும் வகுப்பறையில் ஒரு மாணவன் ஆசிரியரிடையே ஆளிடை தொடர்பு என்று வரும் பொழுது அங்கு முக்கியமாக அன்புறவு இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை அன்பு என்று சொல்லுவோம். அப்ப அன்பின் பரிமாணங்கள் அங்கும் ஆசிரிய மாணவ உறவாக இருக்கின்றது. ஆசிரியர் மாணவனுடைய தேவையை அறிந்து அவனுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விடயத்தை போஷணையாக வழங்குகின்றார் அறிவி. ஆகவே நாங்கள் கல்வியை அவனுடைய உணர்வோடு சம்பந்தப்படுத்தித்தான் அவனுக்கு தேவைகளை நாங்கள் வழங்குகின்றோம். இதை ஆசிரியர் கூறுவார். அன்பின் பரிமாணங்களை பற்றி வார்த்தைகளை எங்களுக்கு ஆசிரியர் கூறுவார். உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதாவது அன்பு என்று நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் அழகாக, அதாவது விளக்கம் கூறக்கூடியவராக நாங்கள் பார்க்கின்றோம் உங்களை. அன்பு என்பதை நாங்கள் ஆங்கிலத்திலே லவ் என்ற ஒரு வார்த்தையிலேயே முடித்துக் கொள்கின்றோம். ஆனால் தமிழிலே அதற்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன. ஃபாதர், தமிழில் அன்புக்கு தாய்க்கும் மகனுக்குமான அன்பை நாங்கள் பாசம் என்று சொல்லுவோம். அதே போல் உறவுகளுக்கான அன்பை நேசம் என்று சொல்கிறோம். கணவனுக்கும் மனைவிக்குமான அன்பை தாம்பத்தியம், சிருங்காரம் அப்படி என்ற சொல்களால் சொல்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அன்பை காதல் என்று சொல்கிறோம். அதே நண்பர்களுக்கு இடையிலான அன்பை நட்பு என்று சொல்கிறோம். ஏழைகள் மீது கொள்கிற அன்பை நாங்கள் பரிவு, கனிவு என்று சொல்கிறோம். இதற்கு நாங்கள் எங்களுடைய கதாநாயகனாக ஜேசுநாதரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஏழைகள் மீது பரிவு கொள்கிறார், கனிவு கொள்கிறார். அதே போல் அன்னை திரேசாவை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஃபாதர். அப்போ அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அன்புக்கு, அதாவது சிறுவயது பிள்ளை பிறந்த கருவறையில் இருந்து பிள்ளைய அன்பு செய்ய வேணும். உரிய நேரத்தில் அவர்கள் அந்த அன்பை கொடுக்க வேணும் பெற்றோர். அப்படி கொடுத்து கொண்டு போகும்போது அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய தேவைகள் திருப்திகரமானதாக காணப்படும். திருப்தி நிலை அடைகிறது. அதாவது அன்பு பரிமாணங்களை சொல்லுகின்ற போது விசேஷமாக அந்த மாணவர் ஆசிரியர்கள் அந்த இரண்டு பேருக்கும் இடையிலே இந்த அன்பு பரிமாணத்தை நாங்கள் அதாவது குரு பக்தி என்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இங்கே நான் ஏற்கனவே சில நேரங்களிலே சிந்திப்பதுண்டு, இந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே அதாவது அறிவு வளர்ச்சி என்ற ரீதியிலே தானே கல்விக்கூடங்களிலே விடயங்கள் நடைபெற்று கொண்டு போகின்றன. அன்பு வளர்ச்சி என்பதை பற்றி பள்ளிக்கூடங்களிலே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது? அதாவது இந்த புத்தகத்தை எடுங்கள், இதனை பாடத்தை படியுங்கள், இந்த பாடத்தை நீங்கள் பாடமாக்கிட்டு வாங்க, இதில் பாடமாக்கிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுப்போம், மார்க்ஸ் கொடுப்போம், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வாங்க, எக்ஸாமுக்கு நாங்கள் இதை போடுவோம், இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த வகுப்புக்கு போகலாம். கண்டிஷன்ஸ், சட்டத்திட்டங்கள் போட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து பயந்து படிக்க வைத்து இப்படியான ரீதியாக பிள்ளைகள் அதாவது கண்டிஷன் படுத்தப்படுகின்றார்களா? அதாவது இவர்கள் நிபந்தனைப்படுத்தப்படுகின்றார்களா கல்வியிலே? அறிவு வளர்ச்சி, அதாவது மனிதனுடைய முழுமையான வளர்ச்சியை என்று பார்க்கின்ற போது, இப்போ நீங்கள் சொன்னது போல கல்வியை பற்றி சொன்னது போல, அதாவது இது ஒருவனுடைய முழு ஆளுமையையும் நிர்ணயிக்கின்றதாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல அதாவது ஒரு மாற்றத்தை, நடத்தையில் ஒரு மாற்றத்தை, ஆகவே நடத்தை மாற்றம் என்று ஏற்படும். நடத்தை என்பது சொல்லும் செயலும் என்பதுதான் நடத்தை, பிஹேவியர் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த சொல்லும் செயலும் எங்கிருந்து வருகின்றது என்றால் எண்ணத்திலிருந்து, உணர்வுகளிலிருந்து வருகின்றது. எண்ணமும் உணர்வுகளும் உள்ளத்திலே இருக்கின்றன, மனதிலே இருக்கின்றன. மனதினன் மனிதன். ஆகவே மனிதன் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவன் மனம் முழுமை பெற வேண்டும், சிறப்பு பெற வேண்டும். ஆகவே இந்த எண்ண பகுதி தான் அவதானம் செய்யப்படுகின்றது என்று நான் நினைத்து வந்தேன். ஆனால் உங்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது எண்ணம் மாத்திரமல்ல, உணர்வும் இந்த கல்வியிலே ஒரு முக்கிய கல்வி ஊட்டும் பணியிலே உணர்வு அபிவிருத்தியும் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று, அதாவது ஜெசில்டா டீச்சர் சொன்னது போல, அதாவது குருகுலம் என்று சொல்லுகின்ற அந்த 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 தத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலேயே இந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு பரிமாணத்திலே தான் அது ஆரம்பிக்கின்றது. குரு பக்தி என்ற அந்த அன்பு பரிமாணம் அது ஒரு உணர்வு பகுதி. அதாவது பிள்ளை ஆசிரியரோடு அல்லது தான் பெறுகின்ற கல்வியோடு உணர்வு பூர்வமான
ஒரு உறவை ஏற்படுத்தி அதிலிருந்து அந்த அன்பை பெறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட அன்பு பரிமாணங்கள் இன்று நம்முடைய கல்வி திட்டத்திலே எவ்விதமாக உணர்வு பரிமாணங்களை கல்வியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் குழந்தை பருவத்திலே பெற்றுக்கொண்டு வந்த அந்த போஷணை, கரிசனை, பாதுகாப்பு இது தொடர்ச்சியாக கல்வி நிறுவனத்தில் ஒரு ஆசிரியரால் எப்படியாக கொடுக்கப்படுகின்றது என்று நமக்கு சிந்திக்கலாமா? அப்படியான வழி இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? அதாவது இந்த அதாவது போஷணை என்று சொல்லும்போது நான் நினைக்கிறேன், உதாரணமாக இப்பொழுது பிள்ளைகள் கல்வியினால் போஷிக்கப்படுகின்றார்கள். இதை நாங்கள் சொல்லும் பொழுது வகுப்பறையில் பாடசாலைகளில் நிறைவேற்றுகிற பாடத்திட்டங்கள், இணைப்பாட விதான செயற்பாடுகள், ஏனைய நிகழ்வுகள், கலை விழாக்களாக இருக்கட்டும், விவாத போட்டிகளாக இருக்கட்டும், ஏனைய எல்லா விதமான செயற்பாடுகளும் இந்த போஷணையை அடிப்படை, அதாவது ஒரு மாணவனுக்கு ஒரு பிள்ளைக்கு தேவையான போஷணையை வழங்குபவனாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தை வகுப்பறையில் அமுல்படுத்தும் பொழுது அறிவு, திறன், மனப்பாங்கு இந்த மூன்றையும் ஒரு தேர்ச்சியாக பிள்ளைக்கு நாங்கள் வழங்குகின்றோம். ஒன்றில் ஒரு தேர்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தேர்ச்சியிலே அவனுக்கு அறிவு வழங்கப்படுகின்றது. அந்த அறிவை அவன் எப்படி பயன்படுத்துகிறது என்கின்ற அந்த திறனை அவன் பெற்றுக்கொள்கிறான். அத்தோடு கூட அவனுக்கு அந்த மனப்பாங்கு என்றது அவனுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. அவனிடம் இருக்க வேண்டிய விழுமியங்கள், நல்ல நட்பண்புகள், இதுவும் அந்த பாடத்தின் மூலமாக கற்பிக்கப்படுகின்ற ஒன்று. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நல்ல மனப்பாங்கு இருந்தால்தான் கல்வியை அவன் சரியான முறையிலே பெற்றுக்கொள்ள பயன்படுத்த முடியும். அந்த கல்வியை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பயன்படுத்துவதற்கு அவனிடம் நல்லொழுக்கமும் நட்பண்புகளும் அமைய பெற்றிருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பாடத்தின் போதும் அவர்களுக்கு அந்த பாடத்தினூடாக நல்ல ஒரு விழுமியங்கள் கற்பிக்கப்படுகின்றது. அது எந்த பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய நடத்தையில், அதைத்தான் நான் முதலிலே என்னுடைய சகோதரி ஆசிரியை சொன்னார், நடத்தையில், மனித நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்று. அப்போ கல்வி என்பது அடிப்படையில் நீங்கள் ஃபாதர் குறிப்பிடுற போல தேவைகள், அவனுடைய அன்பு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. அதாவது அன்பு தேவைகள் என்று சொல்லுகின்ற போது அறிவு தேவையும் ஒரு வகையான அன்பு தேவை என்று நாங்கள் ஒரு பக்கத்திலே பார்க்கலாம். உணர்வு தேவைகளை பார்க்கும்போது உணர்வு தேவைகளை நாங்கள் இந்த கல்வியின் மூலமாக அதாவது கல்வி கூடங்களுக்குள்ளே கல்வியின் மூலமாக கல்வி தேவைகளை, எண்ண தேவைகளை, சிந்தனை தேவைகளை, சிந்தனை திறன் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் சொல்லலாமே. அதாவது உணர்வு தேவைகள் சில நேரங்களிலே குழப்பமடைந்த நிலையிலே பிள்ளைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்கள் பாடசாலைகள் கூட நீங்கள் பார்க்கலாம். சில நேரத்திலே அதாவது நாங்கள் அறிவை கொடுக்க நாங்கள் எத்தனிக்கின்ற போது பிள்ளைகள் அதனை பெற்றுக்கொள்கின்ற நிலையிலே இல்லை. ஏனென்றால் அவர்கள் உணர்வு நிலை சமநிலையாக இல்லை. அபிவிருத்தி அதாவது பிள்ளைகள் வீட்டிலே பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய வளர்ப்பு சம்பந்தமாக பிரச்சனை, குடும்பத்திலே அவர்களுக்குள்ள உடைந்த குடும்பங்கள், புரோக்கன் ஃபேமிலிஸ் என்று சொல்லுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இல்லை, அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், அல்லது பெற்றோர்கள் மத்தியிலே உறவு பிரச்சனை, அது பிள்ளைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இது போன்ற ரீதியாக பிள்ளைகள் உணர்வு பாதிப்பிலே இருக்கின்றார்கள். அவர்கள் உணர்வு அபிவிருத்தி பாதிக்கப்படுகின்றது. அது ஒரு புறத்திலே பார்க்கின்றோம். இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற போது கல்விமான்கள் என்று நன்றாக அறிவை பெற்றுக்கொண்டு வந்த பெரியவர்கள் கூட சில நேரத்திலே உணர்வு ரீதியாக அதாவது குன்றி விடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், கல்வியிலே பெரிய தேர்ச்சி பெற்ற ஒருவர் கூட குடும்பத்திலே டிவோர்ஸுக்கு போய்விடுகின்றார், அதாவது விவாகரத்து செய்து விடுகின்றார். மனைவியோடு குடும்ப உறவை பேணுவதற்கு அவருக்கு சக்தி இல்லாமல் போகின்றது. இப்படியான நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது பிள்ளைகளோடு தகாத உறவை வைத்திருக்கின்ற அறிவாளர்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உணர்வுகளை அவர்களுக்கு கையாள தெரியவில்லை என்று சொல்லலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு இதிலிருந்து நாங்கள் பெறுகின்ற முடிவு ஏறக்குறைய என்னவென்று சொன்னால், அது அறிவை மாத்திரம் நாங்கள் ஊட்டி வளர்க்கின்ற போது உணர்வு பகுதியில் நாங்கள் எங்கள் நாட்டத்தை செலுத்தவில்லை என்றால் அங்கே ஒரு சமநிலை குறைவு ஏற்படுகின்றது. அந்த கல்வி என்ற பணியிலே கூட, அதாவது ஆளுமையின் முழுமையான வளர்ச்சி அங்கே ஏற்படாமல் இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை ஆசிரியர்களாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் எப்படி அனுபவிக்கின்றீர்கள் உங்களுடைய பணியிலே?
இப்போ மாணவர்கள் வந்து ஃபாதர் எங்கள்கிட்ட படிக்க வர்ற நேரமே நாங்கள் தொடக்கத்திலேயே உடனே நாங்கள் பாடத்தை தொடங்க மாட்டோம். அவர்களுடைய ஒவ்வொரு உணர்வுகள்லையும் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் சிலர் வந்து அழுவாங்க, சிலர் ஏதோ யோசனையில் இருப்பாங்க. அந்த படிக்கிற மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். எங்களுக்கு தரப்படுற நிமிடம் வந்து 40 நிமிடமாக இருந்தாலும் நாங்கள் அந்த 40 நிமிடத்துக்குள்ள அவர்களுடைய நிலைகளை அறிந்து அதை நிவர்த்தி செய்தால் தான் எங்களால் படிப்பிக்க முடியும். நாங்கள் படிப்பிக்கிறது வந்து அவர்களுக்கு அந்த அறிவு அவர்களுக்குள்ளே புக முடியும். இல்லை என்று சொன்னால் அது கஷ்டம். அதனால்தான் இப்போ நாங்கள் பாடசாலைகளை வந்து மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கு முக்கிய காரணம் அங்கே சமத்துவத்தை உருவாக்குறது. இல்லை என்று சொன்னால் அறிவை மட்டும் கொண்டு அவர்கள் போக வேண்டி இருக்கத்தான் அவர்கள் வாரார்கள் என்று சொன்னால் பாடசாலைக்குள்ளே வர தேவையில்லை. அவர்கள் தனியார் வகுப்புகளில் பிரத்யேக வகுப்புகள்லையும் படிக்கலாம். அப்போ பாடசாலைக்குள்ளே வந்தால் அது சமத்துவம். அதுக்காக தான் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் அப்படின்னுலாம் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி உடுப்புகள். அப்போ அந்த சமத்துவம் வந்து கல்வி மட்டத்திலேயும் இருக்க வேணும். அப்போ எல்லாருமே அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் அறிந்திருக்க வேணும். அப்போ இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கேக்க அவங்களுக்கு பெற்றோர் முதல் தாயாக இருந்தாலும் 2வது தாயாக எங்களை பார்ப்பாங்க. எங்களை அம்மான்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அக்கா சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து அந்த அன்புக்கு ஏங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய அதாவது அனுபவத்தை பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு அதாவது அன்பு தேவைகளை நீங்கள் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியையாக நான் நினைக்கின்றேன் புரிந்து கொண்டு அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுடைய அனுபவத்தை பார்க்கின்ற போது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அடுத்த வாரமும் நாங்கள் தொடர்வதற்கு இருக்கின்றோம். தொடர்ந்து பல கருத்துக்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அதுவரை நாங்கள் இறைவனுடைய அனுசரணையை நாங்கள் பார்த்து விவிலியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒரு சின்ன தியானத்தை நாங்கள் ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது வார்த்தையிலே நிலைத்திருந்து அன்பு பெறுகின்ற பிள்ளைகளை, பெற்ற அன்பை இந்த சமுதாயத்துக்கு வாரி வழங்குகின்ற பிள்ளைகளை உருவாக்குகின்ற இந்த நல்ல பணியிலே நம்முடைய ஆசிரியர்களும் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் புரிந்துணர்ந்து நடந்து கொள்வதற்கு உம்முடைய தூய ஆவியின் அருளை நாங்கள் கேட்டு உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இனிவரும் பரம்பரையையும் உம்முடைய அன்பினால் ஆசீர்வதித்து ஆதரித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் நீரே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே.